கொஞ்சம் லேண்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் அதை அந்த சைட்லாம் அப்படியே நிற்கிதா நீங்கள் இந்த சைடில் லேண்ட் இருந்ததுனால கொஞ்சம் இது பண்ணியிருக்கீங்க பவுன் போட்டுருக்கீங்க பெட்டிஷன் போடுறாங்க வந்து எவ்வளோ லேண்ட் இருக்குது நமக்கு 8 மீட்டர் வரும் சார் 8 மீட்டர் வரும் இருந்தாலும் சரி ரோடுனோட லாங்குவேஜ் சிலருக்கிறப்ப சைடில் போகாமல் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல 100 மீட்டர் தான் 150 மீட்டர் தான் சார் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இதில் இன்கம் சஸ்டைனபிளாக இருக்கா எவ்வளோ சராசரி இன்கம் கிடைக்கும் அந்த இது பண்ணோம்னா நம்ம டிஃப்ரெண்ட் கேஸு எல்லாமே ஒரே டைப் ஆஃப் லேண்டா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வேறு டைப் ஆஃப் லேண்டா இல்லை எல்லாமே ரெயின்ஃபெட் ஏரியா இன்ஃபெட் ஏரியா ஏன்னா ஸ்டோர் சம் கார்டன் லேண்ட் இல்லை சார் எல்லாமே கார்டன் லேண்ட் எல்லாமே இது கார்டன் லேண்டு இப்போ 4மே கார்டன் லேண்டு இது தோட்டம் தானே தோட்டக்கால ஓவரால் இல்லை நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன் ஒன்று சொன்னாங்க ஸோ ரெயின்ஃபெட் ஏரியாவில் இது இப்போ இவருக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குது கன்னிப்பனுக்கு 2 ஏக்கர் இல்லை நம்ம இந்த ஸ்கீமுக்காக காமிச்சது 2 ஏக்கரா இல்லை ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ லேண்டு இருக்குன்னு இருக்கிறதே 2 ஏக்கர் தான் அவ்வளோ தான் கட்டும் ஏன்னா அதிகமாக இருக்கிறத பற்றி ஒன்றும் கவலை இல்லை இவ்வளோ தான் இருக்கணும்னு நம்ம சொல்லலை 2 ஏக்கர் அவங்க பயிர் பண்ணுறாங்க வெயிலில் போட்டால் சரின்ட்டு போடுறோம் 1 மந்த்தில் போடுவாங்க கொஞ்சம் கிளைமேட் மாறும் இதுக்கு எவ்வளோ ஆகுது கட்டுறதுக்கு இதுக்கு 15 ரூபா இப்போ இதுக்கு பயிற்சி எதுவும் கொடுத்துருக்காங்களா இது எப்படி பண்ணணும் என்னென்னு பயிற்சி இன்னும் கொடுக்கல அவங்க குழு வரும்போது கொடுத்துருவோம் அப்படின்னாங்க வேறு யாராவது இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களா பார்த்துருக்கீங்களா எதுவும் அவன் பண்ணுறேன் ஒரு 4 விவசாயி இந்த ஊரில் இப்போ இதில் பண்ண போகிறது இது மாதிரி ஸ்கீம் இல்லாமல் வேறு யாராவது மண்புழு உரம் இது பண்ணுறவங்க இருக்காங்களா தோட்டத்தில் பார்த்தோம் நான் தொட்டி போட்டிருக்காங்க போய் அம்மா அதே மாடலில் போடுறாங்க. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய இது உரத்தை என்ன பண்ணுவீங்க பயிருக்கு எங்கள் விவசாய நிலத்துக்கு போட்டுக்கிறோம் டிஏபி ஏரியா வாங்குற காஸ்ட்லியாக வாங்குற வரை இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாடு மண்புழு உரம் இப்படி எல்லாத்தையும் அதே ஒருங்கிணைப்பு விவசாய கிராம அளவில் கொண்டு வரணும் எல்லா இதையும் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாது தண்ணி வேஸ்ட்டுன்னா நம்ம நிலத்தில் வேஸ்ட்டாக போகிறப்ப நம்மளுடைய நிலத்தில் இருக்க சாயிலுடைய சத்தை எடுத்துருக்கு இப்படி எல்லா நிலத்தில் இருக்க சத்தை எடுத்து போய் கடைசியாக என்ன செய்யுது குளத்தில் போய் டெபாசிட் ஆகி அங்கே உங்களுக்கு 6 மாதத்துக்கு தண்ணி நிற்கிறதுல 3 மாதத்துக்கு தான் தண்ணி நிற்கிது 3 மாதத்துலேயே வற்றி போகிற மாதிரி ஆகிடுது இல்லை அந்த அளவுக்கு இதாக இருக்குது ஸோ அதெல்லாம் படிப்படியாக குறைச்சா தான் உங்களுடைய விவசாயம் நாலாவட்டத்தில் அஷ்யூர்டு கிராப் எடுக்க முடியும் இப்போ இந்த முயற்சி என்னென்னா விவசாயம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆடு இருக்குது ஆடு இல்லாத சமயத்தில் கோழி இருக்குங்கிற மாதிரி இதை ஒருங்கிணைக்கிறப்ப உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கிடைக்குங்கிறத பண்ணுறாங்க இதையும் கடந்து நீங்கள் அதை பண்ணணும் ஒரு ஹோல் உங்கள் வில்லேஜே ஒன்று சேர்ந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது முடிஞ்சால் இப்போ இந்த ஃபார்ம் பாண்ட் சொல்கிறாங்க ஃபார்ம் பாண்ட் எங்கே போட்டு இது பிரோஜனமாக இருக்குமா அது கண்டிப்பாக இருக்குது பெரிய இது கோடையில் பெஞ்சது ஃபுல்லாக பெரியடுச்சு அந்த தர மட்டத்தெல்லாம் இந்த உங்களுக்கு இந்த பிளாக் காட்டன் சைட்லலாம் தண்ணி வந்துருன்னா அது வாட்டில் இருக்குமே ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதையும் 15 மீட்டருக்கு 15 மீட்டர் விவசாயி எப்படி விரும்புகிறாங்களோ அது மாதிரி பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க அதோட குறைவாக பண்ணாலும் கொடுக்கும் அது வந்து இது நாங்கள் விரும்பி தான் நீலவாட்டில் கேட்டோம் நீலவாட்டில் ஷார்ட்டு நீலவாட்டில் கேட்டோம் பரவாயில்ல கிணத்துக்கு வேணுங்கிறதுக்காக அதனால் அளந்து கொடுத்து போனாங்க அதே மாதிரி ஆனால் இதுக்கு தண்ணி வந்துருமா கரெக்டாக டிசைன் கரெக்டாக அந்த சோர்ஸ் தெரியுது வந்துருங்கிற மாதிரி தாங்காது இதில் தாங்காமல் இது போகும் தண்ணி இதில் பூரா ஓடை இருந்துச்சு அந்த ஓடையில் பூரா இப்போ சுற்றி கவர் பண்ணி கவராக பண்ணு போட்டு நம்ம இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எடுக்க முடியல முடியாது சார் முடியும் அதில் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கோம் எவ்வளோ ஆழமோ எவ்வளோ சைஸும் செய்யலாம் அதில் பண்ணால் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க மென்பவர் வந்து அவ்வளவு இப்போ இல்லை சார் அதனால் கீழே போக முடியாது இப்போ அதை விவசாயிகள் அவங்களுடைய பங்களிப்பில் போட்டுட்டு என்ன கொடுக்குறாங்களோ எப்படி செய்யணுமோ அதை வாங்கிக்கிட்டு கூட விவசாயிகள் போட்டு பண்ண வேண்டியதானே இப்போ 25 மணி நேரம் இப்போ 30 மணி நேரம் ஆகும் சார் இந்த ஸ்டேஜுக்கு வச்சு வெட்டினாங்க இது வந்து ஃபார்மர் அவங்க லேபரை வச்சு வெட்டினோம்னா இவ்வளவு
அமௌண்ட் எக்ஸஸ் ஆகி போயிடும். 8 மணி நேரம் தான் ஓட்டுறாங்க சார். ஒரு நாளைக்கு மொத்தத்தில் மற்ற இடத்துலையும் பாசிபிள்ங்கிறாங்க. எப்படின்னா இப்போ தண்ணி மழைக்காலத்தில் அதுவே தண்ணி வந்துடும். தண்ணியிலேருந்து அந்த கிணறு நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து பம்ப் பண்ணி தேவையான இதில் விட்டு விட்டுக்கிட்டா இதில் எப்போயுமே மழை காலத்துக்கு நாங்கள் வளர்க்கலாம். மழை காலத்தில் அந்த 6 மாதம் 6 மாதத்தில் வளர்த்தலாம். ஒருவேளை தண்ணி குறையிறப்ப அந்த இதை பம்ப் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ 2 மியூச்சுவல் பெனிஃபிட் உங்களுக்கு. இதில் தண்ணி இருக்கிறதுனால கிணத்துல நல்லா ஊறும். கிணத்துல இதில் கொஞ்சம் குறைஞ்சப்ப கிணத்துலேருந்து பம்ப் பண்ணி இதில் விட்டுக்கலாம். அதை நிரந்தரமாக வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே அந்த மாற்றம் வரணும். அதில் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 100 மரங்கள் வச்சிடலாம். எங்கெங்கே வைக்கணுமோ வனத்துறையிலேருந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங் பண்ணி ஒரு ஏக்கருக்கு ஒரு மரம் வளர்க்கலாம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து எல்லாமே நம்ம வந்து மழை பெய்யக்கூடிய இதை கொண்டு வந்துடலாம். அது நீங்கள் என்ஆர்ஜியில் அப்படி பண்ண முடியுமா பாருங்கள். என்ஆர்ஜியில் நம்ம ட்ரீ கொடுக்கலாம்ல சார். இந்த மாதிரி ஒரு விவசாயத்தோட ஒருங்கிணைச்சு நீங்கள் இதே இதில் நீங்கள் அவங்களோட சேர்ந்து விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்து அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா தட்டிசவ் இந்த தண்ணியை வச்சு மரங்களை வச்சு மாடை ஏக்கருக்கு ஒரு மரம் மாடு அந்த தீவனத்தை அந்த இதை சாணத்தை வச்சு விவசாயம் இதெல்லாம் வச்சு மீன் மாதிரி வந்துட்டா கேரளா மாதிரி விவசாயிகள் வந்து ஒரு பெரிய நீங்கள் இன்ஜினியராக வேலை பார்க்க வேண்டியது இல்லைங்க. விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கலாம். அழகாக தட் இஸ் வாட் த கான்செப்ட். இந்த கலெக்ஷன் நீங்கள் ஆர்வமாக செய்கிறப்ப நாங்கள்லாம் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. இல்லாட்டா இப்போ நீங்கள் செஞ்சதை வச்சு தான் இப்போ நம்ம 2 நாள் முன்னாடி பேப்பரில் படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி 500 விவசாயிகளுக்கு ஒரு 6 அரை ஏக்கர் இந்த சக்ஸஸை பண்ணலாம் சொல்லி மற்ற ஏரியாவுக்கு. ஸோ நீங்கள் பண்ணணும். எல்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா பையனை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டால் தான் குடும்பம் லிங்க் பண்ணுங்களேன். இந்த ஸ்கீமோட லிங்க் பண்ணால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அஷ்யூராக இது இல்லை அது இருக்குது சார். நமக்கு இப்போ இந்த இது என்ஆர்ஜி ஐசோலேட்டடாக ஏதோ ஒரு டார்கெட் பஞ்சாயத்து இலவச ஆடு மாடு வாங்கணும். இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்துலேருந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும் கூட போதும். ஸ்கீமில் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா நாங்கள் சஸ்டைனபிள் இல்லையா? வளர்க்குறதுக்கு எதுவும் சிரமமாக இருக்கா? இப்போ கிராமங்களில் ஆடு வளர்க்குறதுக்கு ஆனால் ஆட்டுக்கு தீவனம் எப்படி கிடைக்கும்? இல்லை தோட்டத்தில் சரி, அது கூட நம்ம இன்ஜினியர் பிளான் ஸோ அதனால் கண்டிஷன் இது ஒரு கண்ட்ரோல்டு நம்மளே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே இந்த சாயில நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கோம்? நான் இப்போ ஒன்லி மேனூர் மட்டும் ஆட் நான் மந்த்லி ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்மி கம்போஸ்ட் அது மாதிரி ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் கிராப் முடிஞ்ச உடனே ஒரு 25% எடுத்துருவோம் சார். எடுத்துகிட்டு திருப்பி கொஞ்சம் காய எடுத்துட்டு இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சம் இது 25 சென்ட்ஸ் சார். 25 சென்ட்ஸுக்கு ஒரு கிராப் வைக்கிறது பெட்டர்.
இப்போ வெளியில் போடுறத விட இது கண்ட்ரோல் நம்ம இந்த மாதிரி பாலி ஹவுஸில் போடுறதுனால அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் வந்து Yield நல்லா ஒன்று டிசீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார். ஃபஸ்ட் டிசைன் இன்னொன்று த்ரோட் த இயர் நம்ம போடலாம். இப்போ நம்ம இப்போ வெளியே போட்டோன்னா ஒரு சீசன் தான் போட முடியாது சார். இது 3 சீசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே இப்போ சில்லிஸ் போட்டோன்னா வெளியே வரவே செய்யாது. இந்த வெளியில் நம்ம செப்டம்பர் இது கம்ப்ளீட்டாக பாலிகோஸை பற்றி உடைய புக்லெட் சார். இதில் எல்லாமே இருக்குது. இதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆமாம் ஹார்டிகல்ச்சரில் போட்டது. ஒரு 10 லேட் ஆயிருக்கு சார். பட் இந்த ஃபார்மர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 3.78 lakhs ஃபார்மர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் இங்கே வந்து தண்ணி வந்து ஈஸி அதிகமாக இருக்குது சார். அதனால தான் கொஞ்சம் அப்ளிகேஷன் வர்றதுல மாடிஃபை கேட்டிருக்கீங்க. ஆமாம் அதர் பிளாக்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. சாங்ஷன் கொடுத்தாச்சு அதை. அது பண்ணால் பண்ணிடலாம் சார். இப்போ பிளாக்கில் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல புதூர் பிளாக்கு மட்டும்தான் அலர்ட் ஆச்சு சார். அங்கே ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நான் கேட்டதுனால ஐ திங்க் கலெக்டர் லெட்டர் வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே சார். தேங்க்யூ. மார்க்கெட்டிங் மெயின் வேணும். மார்க்கெட்டிங் எல்லாம் இம்போர்ட்டட் சீட் தான். ஹைபிரிட் சீட்ஸ் இம்போர்ட்டட். சீட்ஸ் வசமே ரிலேபிளாக இல்லையா? இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சரில் அர்பன் ஹார்டிகல்ச்சர் ஸ்கீமில் ஒன்று கொடுத்தாங்க. நான் இன்ஃபேக்ட் என்னுடைய ரூஃப் டாப் கார்டன் போட்டிருக்காங்க. அந்த இதே மாதிரி தான். அது வேறு பேக்கு காய்பித் கம்போஸ்ட் ஒரு இதுக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க. ஆமாம் 20 செட்டு கொடுக்குறாங்க. செட்டு ஒரு அந்த தண்ணி தெளிக்கிறது ஒன்று, ஸ்ப்ரேயர் ஒன்று,